சுவாமிக்கு எப்படி ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லையோ, அவர் லீலைக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. வைராக்கியசாலிகளான முமுட்சுக்களான பக்தாள் ஆட்கொண்டதுல இருந்து சாதாரண ஜனங்களை ஆட்கொண்டது வரையில் சுவாமி அவளுக்கு சொன்ன அற்புதமான செய்திகள்ல இருந்து பக்தாளுக்கு பண்ணின வெவ்வேறு விதமான அனுகிரகங்கள்ல திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது லீலைகள்னா, ஒரு கல்யாணம் ஆகலைன்னா அவளை கல்யாணம் ஆறுது, குழந்தை பிறக்கலைன்னா குழந்தை பிறக்கிறது, வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கிறது, இப்படிதான் நமக்கு தோணும். ஒரு சுவாமிகள்னுட்டா அங்க போனா ஞானம் கிடைக்கும், ஞானம் மட்டும்தான் கிடைக்கும்னா அங்க எத்தனை பேர் போவாளோ தெரியாது. சுவாமி ஆனா ஞானத்துக்காகத்தான் வந்திருக்கார், அதுக்காகத்தான் இருக்கார். ஆனாலும் ஒரு நன்னா படிக்கிறவாளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறது மாதிரியான ஒரு லீலைகள் பக்தாளுக்கு. ஆகா, இங்க போனா என் கஷ்டம் தீரும், என் பாரம் தீரும் அப்படின்னா அதான் சாமானிய ஜனங்கள் வருவா. அவளுக்கு அப்படி அனுகிரகமும் பண்ணி அதோட நிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய ஞானானந்த குடும்பத்துல ஒரு அங்கத்தினராக்கி அவளும் அவ சந்ததியும் தொடர்ந்து 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 தபோவனம் வரும்படியாக பண்ணி அவ இருக்கக்கூடிய ஊர்கள்லயோ வெளிநாடுகள்லயோ பிரதேசங்கள்லயோ நம்ம வீடே ஒரு தபோவனம், சுவாமி இருக்கிற இடமே தபோவனம்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி அவளுடைய வாழ்க்கையில பிரதி சுவாசமும் உள்மூச்சு வெளிமூச்சு கூட ஞானானந்தான்னு வரும்படியாக அவளுக்கு அப்படி ஒரு பிரேமையை கொடுத்து அபிஷிக்தானந்தர் எழுதுறார். சுவாமி பக்தாள் மேல காட்டின அன்பு எப்படி இருக்கும்னா, அந்த அட்டாச்மெண்ட் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ்ல டிட்டாச்மெண்ட்டை கொடுக்குங்கிற சுவாமியோட அவருடைய அந்த பற்று உலகத்துல பற்றின்மையை கொடுத்துடுமா. வேற எல்லா விஷயங்களையும் பற்று இல்லாமல் சுவாமிகிட்ட மட்டுமே பற்று இருக்கிறா போல பண்ணி அப்பேற்பட்ட நிலையில் தன் பக்தாளை உயர்த்தி அவளுக்கு மோட்ச பரியந்தம் அனுகிரகம் பண்ணி அவ சந்ததிகளையே காப்பாற்றக்கூடியவர் குருநாதர்.